ஹாய் கைஸ், ஹலோ, வெல்கம் டு டிஎன் தமிழ். இன்றைக்கி எங்கன்னா போகிறோம்னா நம்ம ஆந்திராவில் தான் இருக்கும். இப்போ டைமில் வந்து ஒரு 11 மணி இருக்கும். இப்போ வந்து ஆற்றுல வந்து தண்ணி போகல, அதில் வந்து ஒரு மண் கால்படாத இடத்துல வந்து மண் எடுத்து சாமி செய்வாங்க. 1000 கன்று வச்ச கங்கை மண் இந்த சாமி செய்வாங்க. இந்த 1000 கன்று வச்சு பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குங்க. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மோளம் அடித்து பயங்கரமாக பண்ணுவாங்க. அப்படியே போய் பார்க்கலாம் எப்படி செய்கிறாங்க, எந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு. ஃபுல்லாக பெரிய வீடியோ மாதிரி வரும், அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவங்க பார்த்துக்கலாம். இப்போ வந்து ட்ரம்ஸு சாமிக்கு என்னென்ன தாமி வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. நம்ம ஆத்தாண்ட போயிடலாம் அதுக்குள்ளே. அப்புறம் அங்கே வீடியோ எடுக்க முடியாது, அவங்க ஃபீடாக வருவாங்க வேறு. அதெல்லாம் அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்கலாம். நானும் என் தம்பியும் வந்துடும். அதனால் இன்றைக்கி என்ன பண்ணாங்களோ வெடியை முடிச்சிருந்து பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் நாங்கள் காட்ட போகிறோம். நாடி போகுது அதை போது இதை மண் எடுக்க போகிறாங்க. அந்த இடத்துலலாம் வந்து மண் எடுக்க வந்துருக்காங்க. எடுத்துட்டு அப்படியே இங்கே வருவாங்க. இங்கே வந்து சாமிலாம் செய்வாங்க. இப்போ தான் வந்து கரகம் ரெடி பண்ணிருக்காங்க. எடுத்துகிட்டு போயிட்டு இந்த சாமி லாஸ்ட்டு எல்லை வரையும் போயிட்டு அப்புறம் வந்து அங்கேருந்து கூப்பிட்டு வந்து அந்த சாமிக்கு தனியாக ஒரு பிளேஸ் வச்சுருப்பாங்க. அந்த குகை மாதிரி வைப்பாங்க. அந்த குகையில் வச்சு சாமி கும்பிடுவாங்க. காலில் வந்து அந்த 1000 கன்று வச்சு பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குங்க. இப்போ பூத்துக்கார் வந்தாங்களா இல்லையா?
போட்டு ரத்தம் தெரிச்சுக்கிட்டு சுடுகாட்டு எல்லை இல்ல வாடி அம்மா அம்மா அது இல்லாமல் வீட்டுக்கு ஒரு ஆள் வெட்டுறாங்க. அது மாதிரி அதான் வீட்டுக்கு ஒரு வீடு இல்லை, வீட்டுக்கு ஒரு வீடு வந்து ஆள் வெட்டுறாங்க கம்பல்சரி. அது வந்து பயங்கரமாக பண்ணுறாங்க. நம்ம நைட்டு ஒரு மணி இருக்கும், அந்த இடத்துல தான் வந்து சாமி செஞ்சு எடுத்துகிட்டு போவாங்க. ஆற்றுல நடுவாரத்தில் வந்து அது வேறு எங்கேயோ போயிட்டு அந்த லாஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதை தாண்டி வந்து அங்கே கால் வைக்காத இடத்துல வந்து அந்த மண் எடுத்து அப்புறம் சாமி செய்வாங்க. இங்கேருந்து தான் சாமிலாம் போச்சு. நைட் நாங்கள் ஃபுல்லாக இங்கே தான் உட்காந்துருந்தோம். நைட்டில் இருட்டில் ஒன்றும் தெரியல, அதனால தான் பகலில் காட்டுறேன். இப்போ வந்து சரி வந்துட்டோங்க. நாங்கள் ஒரு 2:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம். லாஸ்ட்டாக ஃபைனலாக எல்லாம் முடிஞ்சிச்சு. 2:30 மணி தான் ஆயிடுச்சு வீட்டுக்கு வரத்துக்கு. இப்போ வந்து கோயிலாண்ட போகிறோம். சாமி வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க அலங்காரம்லாம் பண்ணி, அந்த 1000 கன்று வச்சு சூப்பராக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். போய் பார்க்கலாம் எப்படின்னு நான் அப்படியே காட்டுறேன் வாங்க. எருமாடு வந்து குளிப்பாட்டுறாங்க. போன முன்னாடி போனா சாமி கிட்ட வந்துட்டோம். அந்த அந்த பார்த்தீங்களா 1000 கன்று வச்சு சூப்பராக செஞ்சுருப்பாங்க. சில பயங்கரமாக இருக்கும். காலையிலே வந்து சாமியெல்லாம் செஞ்சோடனே சரி இந்த மாடை வந்து வழக்க போல் எப்பவுமே வந்து காவு கொடுப்பாங்க. ஒரு ஆடு ஒரு மாடு. அந்த மாடை வந்து என்ன பண்ணுவாங்க, ஆடு ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக தெரு ஃபுல்லாக கூப்பிட்டு போயிட்டு மஞ்சள் தண்ணிலாம் ஊற்றி பூ வச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கூப்பிட்டு வந்து திருப்பி பண்ணுவாங்க. ஆடு ஒரே வீட்டில் விட்டுருவாங்க. அதை வெட்டிட்டு அந்த கால் எடுத்து வாயில் வச்சுருவாங்க. அப்படியே கூட்டுருவாங்க. மாடும் அதே மாதிரி தான் ஃபுல்லாக ஊருக்குள்ளமாக சுற்றி தரமாக இருக்கும் பாருங்கள். இந்த மாடை தான் இந்த நேரத்தில் வந்து மாடு வெட்ட போகிறாங்க. அதான் வெயிட் பண்ணிருக்கோம். kita nak